வணக்கம், மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு கோதுமை மாவுல கேசரி பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ இத வாணலியில விட்டுப்போம். இதுல 1/2 கப் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவை நல்ல சிவக்க ரோஸ்ட் ஆகணும், நல்ல வாசம் வரணும். அந்த அளவுக்கு இந்த கோதுமை மாவை வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வறுத்த மாவுல இருந்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல இதை ஸ்டவ்ல இருந்து எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவோம். கோதுமை மாவு வறுத்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவை, இதை நல்லா சிவக்க வறுத்து பொன்னிறமா வறுத்து இதை வறுத்து எடுத்துருவோம். ரவை நல்லா சிவந்துடுச்சு. இந்த ரவையை நம்ம வறுத்து வச்சிருக்க கோதுமை மாவோட சேர்த்து கலந்து வச்சிடலாம். இந்த கோதுமை மாவு கேசரியை நம்ம வெல்லத்தில் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கப் ஹீப்டா வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். 1/2 கப் மாவுக்கு ஹீப்டா நிறையவே ஒரு 1/2 கப் வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 கப் வாட்டர், 1.5 கப் தண்ணி இதில் விட்டு இந்த வெல்லம் நல்லா தண்ணி சூடாகி வெல்லம் கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேசரி பண்ணலாம். இப்போ சூடுபடுத்தின வெள்ளை தண்ணியை கலர வேண்டிய கடாயில் விட்டுருவோம். இது நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கலந்துடலாம். இந்த வெள்ளை தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருவோம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கையில் நம்ம வறுத்த கோதுமை மாவும் ரவையும் கலந்து வச்சிருக்க அந்த கலவையை இதில் கொட்டி கிளறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த கோதுமை மாவு ரவை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நெய் போட்டிருக்கிறதுனால கட்டி முதல்ல வேகும் போது சேர்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். கட்டியாகி வரும்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருவோம். இப்போ நல்லா கலரலாம். இதில் சிறிதளவு கெட்டியான பிறகு சிறிதளவு ஏலத்தூள், அப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கிறத போட்டுருவோம். இது நீங்கள் மாவு சேர்த்த பிறகு கொதிக்கிற வெள்ளைப்பாகில் சேர்த்த பிறகு கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி தெரியும். நீங்கள் கைவிடாமல் அதை கிளறும் பொழுது வெந்த பிறகு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் கேசரி. இப்போ இதில் ரவையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நெய் மொத்தமாக இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்டியான கோதுமை கேசரி ரெடி. 1/2 கப் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, இதன் நெய்யில் நல்லா வறுத்துட்டு வெல்லத்தை சூடு பண்ணி வெள்ளை தண்ணியோடு செய்கிற இந்த கோதுமை கேசரி நல்ல வாசமாக ருசியாக இருக்கும். இது வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் நெய்யும் மொத்தமாக அப்புறம் ஊற்றி கிளறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் தான் இதுக்கு செலவாயிருக்கு. நல்ல மணமான சுவையான கோதுமை கேசரி ரெடி. இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.